அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கல்லூரி மாணவர்கள் செந்தமிழ் செல்வன் மற்றும் கிறிஸ்டி பிரவீன் ஆகியோர் முதலாம் பருவம் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்துள்ளனர். அவர்களுக்காக ஒரு நல்ல கைத்தட்டிடலாம். ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு தகுந்த இவங்க 2 பேர் நல்லா படித்து ஸ்கோர் பண்ணது மற்ற தலைமுறைக்கு ஒரு நல்ல அடிப்படையா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கல்லூரி முதல்வராக நான் உறுதியளிக்கிறேன். மேலும் இந்த 3 வருடங்களில், அதாவது ஆஃப்டர் 3 years கம்ப்ளீஷன் ஆஃப் டிகிரி, இவங்க 2 பேரோட ஸ்டடீஸ் மற்றும் ஒழுக்கம் அது எல்லாத்தையுமே வச்சு இந்த காலேஜுக்கான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதை நமக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் இயரில் பேசின மாதிரியே இந்த 3 வருஷமும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல டிசிப்ளினாக ஸ்டடீஸ்லேயும் நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்களோ அப்படின்ற பார்க்கும்போது கிறிஸ்டி பிரவீன் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிசிப்ளின் வைஸாகவும் நல்ல நிலையில் இருக்கார். அவருக்கு நம்ம காலேஜ் சார்பாக ஒரு சின்ன அவார்டு. சார், நானும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். எனக்கு அவார்டு தரல. ஒரு டைம் அவன் கூட போய் சொல்லியிருக்கான். அதுக்கு அவனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு எந்த காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி, அவன் பொய் சொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவன் எதுக்காக பொய் சொன்னான் அப்படின்ட்டு உனக்கு தெரியாது. அன்னைக்கு மட்டும் அவன் பொய் சொல்லலை அப்படின்னா அன்னைக்கு உன்னோட உயிருக்கே பெரிய ஆபத்தாக இருந்திருக்கும். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொய்மையும் வாய்மை எடுத்த புறத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய பொய் வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 4 வார்த்தை பேசுங்க. ஹாய் எவ்ரிவன். இந்த அவார்டு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நான் எதுவும் புதுசாலாம் செய்யலை. வள்ளுவரோட வாக்குப்படி தான் நடந்தேன். அதனால தான் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. நீங்களும் வள்ளுவர் வாக்குப்படி நடந்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நாள் அவார்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்குமே பொருந்தும். அதனால தான் அவர் வந்து நம்ம தெய்வ புலர்ன்றோம். வாழ்க தமிழ்.